சென்னை டிபிஐ வளாகத்தில் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டம் நடத்த வரும் ஆசிரியர்களை காவல்துறையினர் தொடர்ச்சியாக கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், தற்செயல் விடுப்பெடுத்து தமிழகம் முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்படுவதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. என்ன விவரம்? பூங்குழலி, தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தொடர்ந்து வேலைநிறுத்தத்தை செய்து போராட்டத்திலிருந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக 31 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரதான 3 நுழைவாய்களை உள்ளே விடாத அளவிற்கு காவல்துறை குவிக்கப்பட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை அந்தந்த இடத்திலே கைது செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 143 அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், 243 அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். அதே போல மத்திய அரசுக்கு இணையான இங்கு பணி செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஊதியம் வழங்க வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன, எதன் காரணமாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பேசுவதற்காக அந்த சங்கத்துடைய பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் நம்மிடம் இருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம் சார். தொடர்ந்து 3 நாள் போராட்டத்தை திட்டமிட்டு தொடங்கியிருக்க, இன்று போராட்டம் தொடங்கி இருக்கிறது. என்ன காரணம், போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன சொல்லுங்க? தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் 3 நாள் டிபிஐ முற்றுகை போராட்டத்தினை அறிவித்து இன்றைக்கு முதல் நாளாக தொடங்கி இருக்கிறோம். முக்கியமாக 243 அரசாணையை அரசாங்கம் உடனே கைவிட வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்றும், அதற்கு மேலாக தேர்தல் வாக்குறுதியிலே இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். உடனடியாக இந்த போராட்டத்திற்கு செவிசாய்த்து 31 அம்ச கோரிக்கைகளும் நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு டிடோஜாக் தயாராகும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக மத்திய அரசுக்கு இணையாக இடைநிலை ஆசிரியருக்கு ஊதியம் வழங்கிட வேண்டும். உடனடியாக புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும். நடுவண் அரசுக்கு உரிய ஓய்வூதியம் வழங்கிட பரிசீலனை செய்து கொண்டிருப்பதாக பொய்யான காரணங்களை சொல்லி வருகிறது. அரசு இன்றைக்கு போராட்டத்தை நசுக்குவதற்காக ஆங்காங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அங்கு புறப்பட்டவர்களை அங்கேயே கைது செய்திருக்கிறார்கள், வழியிலே மறித்து கைது செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களால் அந்த முற்றுகை என்று சொல்லி டிபிஐ என்ட்ரன்ஸை கூட தொட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள் எல்லாம் குற்றவாளிகளைப் போல துரத்தி காவல்துறை கைது செய்கிறது. இந்த நடவடிக்கை சரியான நடவடிக்கைகளை உடனடியாக அரசு எங்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு டிடோஜாக் தள்ளப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜேந்திரன், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர். 243 அரசாணை என்ன பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்துது? ஏன் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடியது ஒரு விருப்பப்பட்ட இடங்கள்ல பணி செய்யக்கூடியது என்ன பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்துது? 60 ஆண்டு காலமாக ஆசிரியர்கள் ஒன்றிய அளவில் முன்னுரிமை நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. தற்போது திடீரென்று அரசானது மாநில முன்னுரிமையை கொண்டு வந்திருக்கிறது. ஆங்காங்கே அந்த பகுதியில் வாழக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை அந்த பகுதியிலிருந்து வேறு பகுதிக்கு பதவி உயர்வு செல்கின்ற பணியினை ஏற்படுத்த வாய்ப்பில்லை. 90% ஆசிரியர்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக பெண் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு செல்லக்கூடிய நிலை ஏற்படவில்லை. அதை தடுக்கிறது. அதற்காகத்தான் முக்கியமாக இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இப்ப அரசிட்ட நீங்க குறிப்பிட்டு பேசுறீங்களா? பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட நீங்க பேசியிருக்கீங்களா? அவங்க ஏதாச்சும் உங்களோட இது போராட்ட அறிவித்திற்கு முன்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முன் வந்தாங்களா? அதை பற்றி பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய செயலாளர் அவர்கள் எங்களை அழைத்து 22ஆம் தேதி அன்று பேசினார்கள். நான் புதிதாக வந்திருக்கிறேன், கோரிக்கையினை விளக்கங்களை சொல்லுங்கள் என கேட்டார். நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை பற்றி சொன்னோம். கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று சொன்னோம். நான் அதற்குண்டான பணிகளை செய்கிறேன் என்று சொன்னார். நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு இல்லாததனால் தான் நாங்கள் போராட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அமைச்சரவையில் ஏற்கனவே முன்னதாக பேச்சுவார்த்தை பலமுறை நடந்திருக்கிறது. நிறைவேற்றுவதாக சொன்ன 12 அம்ச கோரிக்கையை இதுநாள் வரை நிறைவேற்றவில்லை. தேர்தல் வாக்குறுதியிலே எங்களுக்கு தருவதாக சொன்ன விஷயத்தையும் அரசு இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறது. இப்போ நீங்க ஆசிரியர்கள் அங்கங்கே கைது செய்யப்படுகிறார்கள். குறிப்பாக போராட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கே எங்களால் வர முடியல அப்படின்னு குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்க. பல இடங்கள்ல பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு இன்று நாளை பள்ளிகள் வகுப்பறையில் நடக்காமல் இயல்பு வகுப்பறையில்
வகுப்புகள் நடக்காமல் இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மொத்தம் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த அரசு வருவதற்கு முன்பாக எதிர்க்கட்சியாக இருந்தபோது எங்கள் போராட்டத்திலே வந்து நாங்கள் இந்த கோரிக்கையை எல்லாம் நிறைவேற்றி தருகிறோம் என்று சொன்ன இந்த முதலமைச்சர் அவர்கள் தற்போது பதவியேற்று 3 ஆண்டுகள் முடிந்த நிலையிலும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை. நாங்கள் மனுக்களாக கொடுத்தோம், அமைச்சர் வழியாக கொடுத்தோம், அதிகாரிகள் வழியாக கொடுத்திருக்கிறோம். நிறைவேற்றாதான் நாங்கள் அரசால் தான் போராட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கட்டாயமாக நாங்கள் அதற்காக தான் 13 மாவட்டங்களாக 2 நாளும் 12 மாவட்டம் கடைசி நாள் வைத்திருக்கிறோம். அதனால் எந்தவித பாதிப்பும் கட்டாயம் ஏற்படாது. ஒரு நாள் மட்டும்தான் பள்ளியானது விடுப்பெடுத்து ஆசிரியர்கள் வருகிறார்கள். நன்றி சார். இங்கே கேட்டிருப்பீங்க பூங்குழலி, மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் போராட்டத்தை திட்டமிட்டிருக்கோம், எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்க வேண்டும், அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பூங்குழலி. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.